கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த டிவோஷனுக்கூடாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய காரியம் என்னென்னா, நம்மள எத்தனை பேர் அசம்ஷன்லே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறோம். எத்தனை பேர் கிறிஸ்துவை, நம்மளுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்று முழுவதாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர் யார், எனக்கு அவர் யார், எனக்கும் அவருக்குமான உறவு என்ன அப்படின்றது எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க கர்த்தர் உங்களை முன்னையும் அழைக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். என் கையில் பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுகிறது, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் கெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தான் கெஸ் பண்ணுறதில் கூண்டவர்களாகிட்டு இது என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேபி நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் டவுன் அண்ட் கீப் இட். இதை இப்போ நீங்கள் பார்த்து வைத்து கொண்ட பிறகு இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எழுதிட்டிங்களா? சரி. இப்போ என்னன்னு பாருங்கள், நாம் கிறிஸ்துவை என்ன மாதிரியாக புரிந்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்து எனக்கு யார்? நம்மள நிறைய பேர், ஏன்னா நான் ஒரு கேத்தலிக்காக பிறந்து வளர்ந்தோம் பாருங்கள், நிறைய பேருக்கு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதுதான் ஜீசஸ். சில பேர் ஜீசஸை ஒரு ஒரு ரபாயாக பார்த்தாங்க, ஒரு டீச்சராக பார்த்தாங்க. சில பேர் அவரை குணமாக்கக்கூடிய ஒரு நபராக பார்த்தாங்க. சில பேர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக பார்த்தாங்க. இப்படி பலரும் பலவிதமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் பேர் சகேயு. இந்த மனிதனும் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவருக்கும் பார்க்குறதுக்கு தோணுச்சு பாருங்கள். வாசிக்கலாமே. லூக்கா 19வது அதிகாரம் 3-4 வரைக்கும் உள்ள வசனம். அதில் அவர் எப்படியாக நம்ம பார்க்குறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் என்னுடைய கையில் இருந்த பொருளை நான் காமிக்கும் பொழுது இது என்னன்னு கெஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். நீங்களும் கெஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சகேயு இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, அது என்னவாக இருக்குமோ, எவராக இருக்குமோ, இல்லை எப்படியோன்னு ஒரு வகை தேடினான் என்று பார்க்கிறோம். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பிரியமான தேவஜனமே, அந்த எஃபர்ட் அவன் அன்றைக்கு போட்டது ரொம்ப முக்கியமானது. வை? நீங்கள் அடுத்ததாக அதே அதிகாரம் 19வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்பீங்களேனாக, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். என்ன ரட்சிப்பு வந்தது? இயேசுவை பார்க்க ஓடினார், அந்த காட்டத்தி மரத்தில் இருந்தார். இயேசு அவரை பார்த்தார். சகேயுவே இறங்கி வா என்று சொன்னார். சகேயு வீட்டில் இருந்தார், அவரோடு கூட உணவருந்தினார். அன்றைக்கு சகேயு உள்ளத்திலே குத்தப்பட்டவராக, நான் யாரையாவது ஏமாற்றி இருப்பேனால் நான் இரட்டத்தனையாக நான் திரும்ப அவர்களுக்கு கொடுத்து வந்துடுறேன், ஒரு தடவை நான் ₹1 வாங்கியிருந்தா ₹4 கொடுக்குறேன்னு கொடுத்தார். இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இட் ஆல் பிகேன் வித் தட் ஒன் லிட்டில் தாட். அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பினார். அந்த இயேசு நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாமா இருக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கிறாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அப்படி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு போவீங்களே, ஆனால் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஹேவ் கெஸ்ட் திஸ் வித். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பே அட்டென்ஷன் டு திஸ். இந்த ஒரு சிறிய பொருள் என் கையில் இருக்கிறது நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்களோ தெரியாது. நீங்கள் நெருங்கி போகும் பொழுது, அதை கரத்தை விரித்து பார்க்கும் பொழுது, அது ஒரு பொக்கிஷமாக உங்கள் வாழ்க்கையிலே ஓப்பன் ஆகக்கூடும். நிறைய பேர் இன்னும் ஜீசஸை ஒரு பெரிய ட்ரெஷராக இன்னும் பார்க்க முடியல. அவர்கிட்ட எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அநேக பிளெஸ்ஸிங்ஸை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? சகேயு சொன்ன மாதிரி, அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் இன்னும் வரலை. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் have we ever took that time to sit and understand the love of Jesus? Who that Jesus in my life? What is my call towards him? அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? எப்போவாது நம்ம பேசியிருக்கிறோமா? இதுவரைக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தால் தயவு செய்து இன்றைக்கு பேசுங்க. Take some time to talk to Jesus. அவர் நமக்காக பாடுகள் அனுபவித்து சிலுவையில் மரித்த தேவன் அல்லவா? அவர்கிட்ட கேட்கலாம், ஜீசஸ் நீங்கள் எதுக்காக என் வாழ்க்கையில் வரணும், என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் எதுக்கு மரிக்கணும் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் போய்கொண்டு இருக்கக்கூடிய கடின சூழ்நிலையில் ஒரு விடுதலையை தருவார், நிச்சயமாகவே தருவார்.
அது நீங்கள் பேசி அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கும் பொழுது யூ வில் hear the same word, you will see the same result, just as Jesus spoke to Zacchaeus. அன்னைக்கு டேட்டில் சொன்ன மாதிரி இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு, உங்கள் பாவ சாப கட்டுகள் எல்லாத்துலேருந்து இன்றைக்கி ஒரு விடுதலை கிடைக்கும். Are you ready to open the treasure? Are you ready to see the blessings that Jesus has kept in your life? This is your day. Speak to Jesus. God bless you.